வெளிப்படுத்தின விசேஷம் 9:14 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுல 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன் எக்காலத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். எக்காலத்தை பிடித்திருக்கிற தூதன். 2வது ஒரு நதி சொல்லப்படுகிறது. நைல் நதி இல்ல, இது எந்த நதி? ஐபிராத் நதி. ஐபிராத் நதினா யூப்ரட்டிஸ் நதி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூப்ரட்டிஸ் நதி இப்போ எங்க இருக்கு? துருக்கி தேசத்தின் வழியாக ஈராக்கின் வழியாக பாய்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நதி தான் யூப்ரட்டிஸ் நதி. அதை தான் போட்டிருக்கு ஐபிராத் நதி. இந்த ஐபிராத் நதி பார்த்தீங்கன்னா 4 தூதர்களை, 4 தூதர்களும் சும்மா இல்லை, கட்டப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லுது. 4 தூதர்களை கட்டப்பட்டு வைத்திருக்கிற தூதர்கள். இவங்க 1-2 நாளாக கட்டப்பட்டவங்க இல்லை, கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 6000 வருடங்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட தூதர்கள். 4 தூதர்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் என்னென்ன காரியங்கள் சொன்னால் 3 விதமான காரியங்கள் சொல்லுது. எக்காலத்தை பிடித்திருந்த தூதன், ஐபிராத் நதி, அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுவது 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படிப்பட்ட காலம் அப்படிங்கிறது தேவ பிள்ளைகள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இயேசுவின் வருகை காலம் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தடுக்க பார்க்கலாம். இயேசுக்கு காலம் என்ன 1000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நம்புறவங்க மட்டும், நமக்கு 1000 வருஷம் இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை தடுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாருங்கிறத கூட தெரியாது. அவர் கடைசி காலங்களை நெருங்கி வந்து விட்டோம். அல்லேலூயா. அதோட எல்லா சிம்பலும் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் இதுல சொல்லப்படுகிறது. 4 விதமான சம்பவங்கள். அதாவது மனிதனின் மரணத்துக்கு பிறகு 2 விதமான நியாய தீர்ப்புகள் பைபிள் சொல்லுகிறது. அதுபோல பூமியில் வைத்து நடக்கக்கூடிய நியாய தீர்ப்புகளை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆக பிரிக்கிறது. 3ஆக பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, 1 உடைக்கப்படும் முத்திரைகள், 2வது ஊதப்படும் எக்காலங்கள், 4வது பார்த்தீங்கன்னா ஊற்றப்படும் கலசங்கள். இந்த 3 விஷயமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் எல்லா அதிகாரங்களை படிக்கும்போது 3 விஷயங்கள் தான் பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். 1 முத்திரைகள், எக்காலங்கள், கலசங்கள். இந்த 3மே 7 7 7 அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எங்க சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. எல்லாமே 7 7 முத்திரைகள். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா 7 எக்காலங்கள் 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். 7 கோப கலசங்கள் 15வது அதிகாரமும் 16வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 7 கோப கலசங்கள். பாத்தீங்கன்னா 7 இப்படி எல்லாமே 7 7 7 அப்படின்னு சொன்னா 7ன்னு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? 7ன்னா என்ன? அல்லேலூயா. இப்போ 6 நாள் இந்த பூமியை படைத்தார் ஆதியாகமத்தில். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். முதல் ஸ்டார்டிங் 7 அங்கே தான் ஆரம்பமாகிறது. பார்த்தீங்கன்னா சாபாத்து நாட்கள் 7 அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்லப்படுகிறது. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லப்படுகிறது. அப்படியே பார்த்தா நோவா, ஆதியாகமத்திலே நோவாயிட்ட சொல்லப்படுகிறது ஜலப்பிரளயம் வரும், 7 விதமான 7 ஜோடி மிருகங்களை உங்கூட நீ என்ன செய்துக்கிடணும்? சேர்த்துக்கிடணும். 7 நாட்கள் ஜலப்பிரளயத்துக்கு நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில் வந்தா 7 வருஷங்கள் ஒரு மனைவிக்காக. சில புருஷர்கள் வாழ்க்கை முழுசும் மனைவிக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்படிதானே? இந்த முதல் மனைவிக்காக எத்தனை வருஷம் வேலை செய்தார்? 7. அடுத்த மனைவிக்காக, ஆமாம், அவரை ஒரு மனைவியை கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் சரியாக ஏமாத்தினார், அப்படிதானே? இவர் டிகிரி தான் முடிச்சிருந்தார் பொய் சொல்றதுல, அப்படிதானே? யாக்கோபு அண்ணனை ஏமாத்துறது, அப்பனை ஏமாத்துறது டிகிரி தான். அவர் அப்படி இல்லை, அவர் எதை முடிச்சிருந்தாரு? அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா மாமா எப்படிப்பட்ட மாமாவாக இருந்தார்? அப்போ பாருங்க, அவர் ஏமாத்திட்டாரு. ஏமாத்தி ராத்திரியோட ராத்திரி ஏமாத்தினால திரும்பவும் 7 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். இப்போ யோசேப்பை பார்த்தா, அடுத்தது பார்த்தா யோசேப்புக்கு சம்பவம் வருகிறது. யோசேப்பை பார்த்தா செழிப்பான 7 ஆண்டுகளை கனவு காணுகிறார். செழிப்பான பஞ்சமான 7 ஆண்டுகள். அப்படியே யாத்திராகமத்தில் வரும்போது 7 கிளையுள்ள குத்து விளக்குகளை எங்கே பார்க்க முடியும்? லேவியராகமத்தில் வந்தால் பார்த்தா 7 பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. 7 பண்டிகைகள். ஆசாரியர்கள் 7 முறை இரத்தத்தை ஆலயத்துக்குள்ளே தெளிக்கணும், பலிபீடத்தில் தெளிக்கணும்னு, அதுவும் 7 தான். பார்த்தீங்கன்னா 7வது ஆண்டு கண்டிப்பாக நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். கலப்பையை தூக்கிட்டு யாரும் 7வது வருஷத்தில் ஒழுகுறதுக்கு என்ன செய்யப்படாது? போகப்படாது. கலப்பையை தூக்கிட்டு அது நீங்கள் இங்கே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, எப்போ வேணாலும் என்ன செய்துக்கலாம். ஆனால் 7வது வருஷம் கண்டிப்பாக யாரும் கலப்பையை தூக்கிட்டு போனால் கலப்பையில் முறிஞ்சு போட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது யோசுவாவுக்கு வரும்போது எரிக்கோ கோட்டையை தகர்க்கணும். அப்போ பார்த்தா 7 ஆசாரியர்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், 7 எக்காலங்கள் கையில் எடுக்க வேண்டும், 7 நாட்கள் அதை
சுற்ற வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றணும். 7 எக்காலங்கள் ஊதப்பட வேண்டும். அப்பதான் அந்த எரிகோ கோட்டை என்ன செய்யும்? இடிந்து விழும். அல்லேலூயா. சில எரிகோக்கள் உடையணும் அப்படின்னா சில எக்காலங்கள் ஊதப்பட வேண்டும். நல்லா நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். பார்த்தீங்கன்னா அடுத்தது 7 எங்க வருகிறதுனா, ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா அங்கேயும் 7ஆ தான் இருக்கு. என்ன 7 அப்படின்னு கேட்டா, சீரியா தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறான், நாகமான். இவருடைய பெயர் என்னது? நாகமான். ஆளு பெரிய ஆள் தான், பெரிய ஆள், பெரிய வில்லன். பார்த்தீங்கன்னா தளபதி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் இவர் தான். ஆனால் குஷ்டரோகம் என்ன செய்யுதுன்னு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும், திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு போனாலும் குறையல, பெங்களூரில் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கிம்ஸ் எல்லாம் பார்த்தாரு, ஒரு இடமும் குறையல. அப்போ தான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னப்பா, அந்த பிள்ளைக்கு பேர் பைபிளில் இல்லை. நான் தேடி பார்த்தேன். சில பேர் எவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் நம்ம பேர் வராது. ஆனாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஐபிஎஸ் சபையிலேருந்து நீங்கள் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்கோம், ஒரு வெளியே வராமல் இருக்கலாம். இவங்க சுவிசேஷம் சொன்னாங்க, வெளியே சொல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படும். உங்கள் பிள்ளைகளுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படும். உங்கள் புருஷருடைய நாமம் பரலோகத்தில். இவளுடைய பேர் பைபிளில் இல்லை. யார் சொன்னா? வேலைக்காரன் அனுப்பி போட்டுருக்கு. வேலைக்காரர் என்ன செய்தா? நாகமான்ட்ட போய், ஐயா எங்கள் ஊருக்கு ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, இந்த பாஸ்டர்கிட்ட போனால் உன்னுடைய குஷ்டம் தீரும் அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்க, அப்போ இவர் நினைச்சார் உடனே, நம்ம போன போக்கில் கொஞ்சம் தண்ணி அடித்து கீழே தள்ளி விடுவார் போல இருக்குது பாஸ்டர். இப்போ அப்படி தான் நடக்குது நிறைய இடங்கள்ல. அப்படி தானே போகிற இடத்துல எல்லாம் அல்லேலூயான்னு ஒரு அடித்த இடத்துல இங்கேருந்து கரணம் அடித்து அந்த பக்கமே விடுவாங்க. அப்போ அப்படி விடுதலை வரும்போ அப்படின்னு ஒருவேளை நாகமான்னு நினச்சிருக்கலாம். அங்கே போன பார்த்து அங்கே ஒரு விஷயம் சம்பவம் நடந்தது. ஒரு அடியும் நடக்கலை. 7 முறை நீ என்ன செய்யணும்? போய் 7 முறை முங்கினா மட்டும்தான் உனக்கு என்னது? விடுதலை. இன்னைக்கு அதனால 7 முறை முங்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கங்கே போய் முங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஐபிஎஸ்சில் முங்கினவங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். பார்த்தீங்கன்னா எலியா காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறான், நீ போய் என்ன செய்யணும்? 7 முறை அந்த மேகத்தை போய் பார்த்துட்டு வரணும். 7ஆம் முறை பார்க்கும்போது தான் உனக்கு அந்த பஞ்சம் நாட்டுக்கே தீரும். அப்போ பார்த்தா அங்கேயும் 7. தானியலுக்கு வந்தாக்கி தீச்சுளையை 7 முறை என்ன பண்ணாங்க? 7 மடங்கு. ஆமாம், அப்படி பண்ணாங்க. அப்படின்னு பார்த்தா நேபுகாத்நேச்சர் அந்த வரிசையிலே வரும்போது நேபுகாத்நேச்சர் 7 வருடங்கள் மாட்டை போல புல்லை திண்டான்னு போட்டிருக்கு. சரி, இயேசுவாது இந்த 7 விடுவார் அப்படின்னு பார்த்தா இவர் 7 அப்பங்களை எடுத்து 4000 பேருக்கு, 4000 இல்லை அங்கே நிறைய, ஒரு புருஷருக்கு ஒரு மனைவி வச்சு, புருஷர்கள் தான் 4000, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி வச்சு பார்த்தா அங்கே நிறைய மனைவி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் எல்லாம் நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அப்படி பார்த்தா எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே உண்டு. 4000 புருஷர்கள்னு பைபிள் என்ன செய்யுது? சொல்லுது. அது பார்த்தீங்கன்னா அது வேற சம்பவம். இன்னொரு சம்பவம் உண்டு. 5000 புருஷர்கள் இருந்த சம்பவமும் உண்டு. அது ரெண்டுமே வேற. ஒன்று யூதர்கள் மத்தியில் நடந்தது, இன்னொன்று புறஜாதியார் மத்தியில் நடந்தது. இது புறஜாதியார் மத்தியில் நடக்கும்போது இயேசு 7 அப்பங்களை எடுத்தார். எத்தனை அப்பங்கள்? 7 அப்பங்களை இயேசு எடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. சிலுவையில் இயேசு பேசினார்னு 7 வார்த்தைகள் தான். அப்படிதானே? இல்லையா? நிறைய பேசியிருக்கலாம். ஆனாலும் பைபிள் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினது எத்தனை? 7 புஸ்தகம், 7 வார்த்தைகள் அப்படின்னு. மரியா மகதலினாள் அப்படிங்கிற ஒரு லேடி இயேசு கூட நடந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். 7 பிசாசுகள் அவளிடம் அதை விரட்டினார் அப்படின்னு பார்க்குறோம். இனி பார்த்தீங்கன்னா அடுத்தது கடந்து வரும்போது இயேசுகிட்ட கேட்டாங்க, 7 முறை மன்னிக்கணுமா ஆண்டவரை? எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டது 7 முறை அல்ல, 70 முறை. அதுலேயும் 7 சேர்த்தான் சொன்னார். ஏன் 69 முறை அவர் சொல்லலை, 70 முறை. அப்படி பார்த்தா 7 இனி வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தா அவ்வளவுமே 7 தான். 7 சபைகள், 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரம், 7 ஆவிகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபக்கலசங்கள், 7 இடி முழக்கங்கள். திடீர்னு பார்த்தா ஒரு மிருகம் புறப்பட்டு வருகிறது. மிருகத்துக்கு 7 தலைகள். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா 7 மலைகள், 7 ராஜாக்கள். அப்படியே வெளிப்படுத்த ஆட்டுக்குட்டி ஒன்று வந்திருக்குது. 7 கொம்பு, 7 கண்கள். ஆட்டுக்குட்டி எத்தனை கண்ணு? 7 கண்கள். பார்த்தீங்கன்னா 7 தூதர்கள், 7 இறுதி எக்காலங்கள், 7 விதமான கொடுமைகள் அங்கே நடக்குது. இப்படி 7 அப்படின்ட்டு அடிக்கிட்டே போகும் வேதாகமம். அப்போ இது என்னதுக்கு 7 அப்படின்னு கேட்டால் தேவனுடைய பரிபூரணம் தான். யெகோவா தேவனுடைய பரிபூரண நம்பர் இது, 7வது நம்பர். அவருடைய நிறைவு, அவர் ஓய்ந்திருந்தது, உடன்படிக்கை செய்தது, பரிசுத்தத்துக்குள் ஜனங்களை கொண்டு வந்தது, ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது, நியாய தீர்ப்பு செய்ய பயன்படுத்துவது, எல்லாமே 7